வணக்கம், நான் சுரேந்திரகுமார். இன்று நாம் சென்னையின் ஜமீன் பாலவரத்தில் உள்ள ஸ்ரீ மகாவல்லப சக்தி கணபதி கோவிலில் இருக்கிறோம். இந்த கோவில் சுமார் 70-80 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. இந்த கோவிலை நாங்கள் 5 முதல் 6 அடி உயரம் உயர்த்தியுள்ளோம். சாலையிலிருந்து இது மிகவும் கீழாக இருந்தது. மழைநீர் உள்ளே புகுந்ததால் பல பக்தர்கள் சிரமங்களை எதிர்கொண்டனர். அதற்கு பிறகு நாங்கள் கோவிலை உயர்த்தினோம். எங்களுடன் பிரகாஷ்ஜி இருக்கிறார். இந்த கோவிலை உயர்த்துவதற்காகவும் அவருடைய குழுவும் மிகப்பெரிய ஒத்துழைப்பு வழங்கினார்கள். அவர்களது மதிப்புமிக்க நேரத்தை ஒதுக்கி பாலவரத்தில் உள்ள இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோவிலை காப்பாற்றினர். இவர்கள் ஏன் இந்த நடவடிக்கையை எடுத்தார்கள் என்றும் எங்கள் பணியால் அவர்களுக்கு எப்படி திருப்தி ஏற்பட்டது என்றும் இன்று நாம் அறிய விரும்புகிறோம். சரி ஐயா, சொல்லுங்கள். வணக்கம், நான் பிரகாஷ்குமார். இந்த கோயிலில் ஒரு கமிட்டி மெம்பராக இருக்கேன். நான் இந்த கோயிலில் அரௌண்ட் 50 வருஷத்தான கோயில் மழை தண்ணினால ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்பப்போ மழை தண்ணி உள்ளே இருந்தது. அப்புறம் நாங்கள் எல்லாம் டிசைட் பண்ணோம், கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் டிசைட் பண்ணிட்டு இந்த கோயிலை லிஃப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் பண்ணோம். நாங்கள் மீட்டிங் வச்சுட்டு அந்த மீட்டிங்கில் மாம்சந்த் அவங்க கிட்ட கொடுத்துட்டு இதை நல்லபடியாக பண்ணி கொடுக்க சொல்லி நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணோம். அவரும் அதை எங்களோட ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு அண்ட் அவங்களும் நல்லபடியாக வேலை தொடங்கிட்டு யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் சுமூகமாக ரொம்ப சந்தோஷமா நல்லபடியாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. வேலையை நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. எல்லா சன்னதியும் ஒரு 5 அடி தூக்கிட்டாங்க. அதில் எங்களுக்கும் எல்லாரும் ஹாப்பி. நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நாங்கள் இவர்களின் குழுவுக்கு மிகுந்த நன்றி தெரிவிக்க விரும்புகிறோம். இங்கே எங்களது வேலை சுமார் 7 முதல் 8 மாதங்கள் நடந்தது. 7 முதல் 8 மாதங்களில் இன்று எங்களது வேலை முழுமையாக முடிந்துவிட்டது. இதற்கு பிறகு ஐயா கும்பாபிஷேகம் செய்வார்கள். அது இந்த ஆண்டின் இறுதியில் அல்லது 2026 ஜனவரியில் நடைபெறும். எப்படி நடைபெறுமோ அதை நாங்கள் உங்களுக்கு தெரிவிப்போம். மீதமுள்ள கோவிலை பாதுகாப்பதற்காக இவர்களது மதிப்புமிக்க நேரத்தை வழங்கியதற்கு நாங்கள் மிகவும் நன்றி கூறுகிறோம். நன்றி.